Hey guys, how are you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram and I'm the one who will be going to teach you spoken English to Tamil. Anyway, are you guys ready to learn? Let's get started. Welcome to day 15 guys. நீங்கள் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா தமிழில் எதிர்காலம். இந்த டென்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இனிமேட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னால் என்ன பண்ணுறது தமிழில் சொல்கிறேன். லைக் வாக்கியங்கள், நான் நாளைக்கு படிப்பேன், அவன் செவ்வாய்க்கிழமை வேலைக்கு போவான், அவள் அடுத்த வாரம் எக்ஸாம் எழுதுவா, நாங்கள் அடுத்த மாதம் சென்னைக்கு போவோம், அவங்க அடுத்த வாரம் ஊருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறல இந்த மாதிரி வாக்கியங்களை தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை நான் தமிழில் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்றதுல 4 வகையான டைப்ஸ் இருக்குங்க. இப்போ பாசிட்டிவ் சென்டென்ஸ் நம்ம எப்படி மேக் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு தமிழில் அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறோம். இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதே ஃபியூச்சர் டென்ஸ் நெகட்டிவ் சொல்கிறதா அவன் வரமாட்டான்னு சொல்கிறோம். இந்த வாக்கியம் ஃபியூச்சர் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்புறம் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுல கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட்லையும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதை வச்சுருக்கோம். ஸோ பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லும் போது அவன் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறோம். இது பாசிட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். அதே நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ் என்ன வருதும், அவன் வரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். இந்த மாதிரி 4 வகையான டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில். இது எல்லாத்தையும் இந்த 4த்தையும் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறது இங்கிலீஷில் அப்படின்றத இப்போ படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில். உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. சப்ஜெக்ட் என்ன ஞாபகம் இருக்குல்ல, ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி வார்த்தையில் தான் சப்ஜெக்ட். அதுக்கு பக்கத்தில் வில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுங்க. அப்புறம் வில் ஆட் பண்ணதுக்கப்புறம் வேர்பை ஆட் பண்ணுங்க. வேர்பில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்ம பாஸ்ட் டென்ஸ்லாம் படிக்கும்போது செகண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு படித்தோம்னா அது மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ சப்ஜெக்ட், வில், அப்புறம் வேர்போடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம், இந்த 3மே உங்களுக்கு தேவைப்படும். அண்டு நம்ம ப்ரெசென்ட்டில் படிக்கும் போது இந்த எஸ் ஆட் பண்ணிட்டு இஎஸ் ஆட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் ஃபியூச்சர் டென்ஸில் எல்லாருக்குமே வில் தான் வரும், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. எக்ஸாம்பிளுக்கு அவன் வருவான் எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க, அவன் அப்படின்றதுக்கு ஹீ, ரைட்டா. வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் சொல்கிறோம். அப்போது வர்றதுக்கு அந்த வேர்ப் என்ன, கம் அல்லவா. அப்போ ஃபியூச்சரில் வில் போட, அப்போ வில் கம், ஹீ வில் கம். அதுதான் இந்த வாக்கியம், அவன் வருவான். அடுத்த வாக்கியம் அவன் நாளைக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நாளை அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நாளைன்றதுக்கு நமக்கு டுமாரோ போட்டுரும், ரைட்டா. அப்போது இங்கிலீஷில் பொதுவாக டைம் வேர்ட்ஸ் லாஸ்ட்டில் வரும். ஸோ ஹீ வில் கம், அதை அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணி போட்டு டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கோம். ஹீ வில் கம் டுமாரோ, ஹீ வில் கம் டுமாரோ, அவன் நாளைக்கு வருவான். அடுத்த வாக்கியம் அபி அடுத்த வாரம் வருவா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அபின்றது ஒரு பேர். ஸோ அபி வில் கம் நெக்ஸ்ட் வீக், அபி வில் கம் நெக்ஸ்ட் வீக், அபி அடுத்த வாரம் வருவா. நான் போவேன், I will go, I will go. நான் நாளைக்கு சென்னைக்கு போவேன். இப்போ நான் போவேன்றது முன்னாடி ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஸோ ஐ வில் கோ, அப்புறம் சென்னைக்கு அப்படின்னு வரனால டு சென்னை, அப்புறம் நாளைக்குன்றது டுமாரோ. அப்போ டோட்டலாக என்ன வரும், ஐ வில் கோ டு சென்னை டுமாரோ, ஐ வில் கோ டு சென்னை டுமாரோ. அவன் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சமைப்பான். அடுத்த வாக்கியம் என்ன, அவன் ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி சமைப்பா. எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க, ஷீ வில் குக் பிரியாணி ஆன் சண்டே, ஷீ வில் குக் பிரியாணி ஆன் சண்டே. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாடுவோம். எப்படி, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாடுவோம். we will play cricket on Sunday, we will play cricket on Sunday. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸோட நெகட்டிவ் ஃபார்மேட் பார்ப்போம். நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது தேவை. இப்போ ப்ளஸ் நம்ம வில் போட்டோம்ல பாசிட்டிவ்ல, அந்த வில் நாட்டுக்கு பதிலாக வோண்ட்டுன்னு சொல்லிட்டு போடுறோம். அப்புறம் வேர்ப் போடுங்க. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வோண்ட் அப்புறம் ப்ளஸ் வேர்ப் போடுங்க. அவ்வளோதான், இதுதான் நெகட்டிவ். அவன் வரமாட்டான். எப்படி, அவன் வரமாட்டான். ஃபஸ்ட்டு ஷார்ட்டான சென்டென்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க, he won't come, he won't come. அவன் நாளைக்கு வரமாட்டான்னு சொல்கிறோம். he won't come tomorrow, he won't come tomorrow. அபி பிரியாணி சமைக்க மாட்டா.
Abhi won't cook biryani. Abhi won't cook biryani. நான் சாப்பிட மாட்டேன். I won't eat. I won't eat. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். I won't go to school. I won't go to school. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நாளைன்ற வேர்டு எக்ஸ்டாண்ட் பண்ணுங்க. I won't go to school tomorrow. I won't go to school tomorrow. I won't go to school tomorrow. ஓகே, இப்போ அடுத்து வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி வந்து கொஸ்டின் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, குறிப்பாக பாசிட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ். இதுக்கு உங்களுக்கு வில்லு தான் தேவை. ஆனால் வில்லத்துக்கு இப்போ சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு அவன் நாளைக்கு வருவானா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு வில்லு வரும்ல, அப்புறம் சப்ஜெக்ட் வரணும், அப்புறம் வேர்ப் போடுங்க. அதாவது என்ன வேர்ப் பற்றி பேசுகிறீங்களோ அது போடுங்க. அப்போ எப்படி போடுவோம்? Will he come tomorrow? Will he come tomorrow? ஓகே, அடுத்து அவங்க விளையாடுறாங்களா, அவங்க விளையாடுவாங்களா, அவங்க விளையாடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். Will they play? Will they play? Will they play? அவங்க நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுவாங்களா? எப்படி? அவங்க நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுவாங்களா? Will they play cricket tomorrow? Will they play cricket tomorrow? அவங்க ஜெயிப்பாங்களா, அவங்க ஜெயிப்பாங்களா? Will they win? Will they win? அபி சமைப்பாளா, அபி சமைப்பாளா? Will Abhi cook? Will Abhi cook? ராஜா சாப்பிடுவானா? Will Raja eat? Will Raja eat? அவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவானா, அவன் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவானா? Will he go to school tomorrow? Will he go to school tomorrow? ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்சஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம நார்மலான நெகட்டிவில் எப்படி won't அப்படின்ற ஒரு வார்த்தை தேவைப்படுச்சோ, அதே மாதிரி நெகட்டிவ் கொஸ்டினில் நமக்கு won'tன்ற அதே வேர்டு ஆனால் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டுருவோம். ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் won't வந்ததுனால சப்ஜெக்டை தூக்கி செகண்டில் போடுற இந்த நிலைமை இருக்கும். இப்போ அப்போது சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன? won't ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்புடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம். எக்ஸாம்பிளுக்கு ராஜா வரமாட்டானா? எப்படி? ராஜா வரமாட்டானா? won't Raja come? Won't Raja come? அவங்க ஜெயிக்க மாட்டாங்களா? நம்ம முன்னாடி எடுப்போம் அவங்க ஜெயிப்பாங்களான்னு கேட்டோம். இப்போ அவங்க ஜெயிக்க மாட்டாங்களா? won't they win? won't they win? அவங்க ஜெயிக்க மாட்டாங்களா? won't they win? அவங்க விளையாட மாட்டாங்களா? won't they play? won't they play? குமார் போக மாட்டானா? won't Kumar go? அபி சமைக்க மாட்டாளா? won't Abhi cook? குமார் சென்னைக்கு போக மாட்டானா? won't Kumar go to Chennai? won't Kumar go to Chennai? ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுக்கலாம். வெல், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம். ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிறத விட ஒரு கைடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ யாருக்கு வந்து என்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும் அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9789960549. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். See you guys on the next video. Until then, bye.